வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. மாநாட்டுக்கு வந்தீங்கன்னா விரட்டி அடிக்கப்படுமா விஜய் ரசிகர்கள்? மதுரையில் நடந்த சம்பவம். வாங்க வீடியோவை மூலமா காண்கலாம். அதாவது நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கிய பின்னர் அவர் நடத்தும் 2வது மாநில மாநாடு தான் இன்று மதுரையில் பாரபக்தியில் நடைபெறதாம். அதாவது ஆகஸ்ட் 21 இன்று நடைபெறவுள்ள மதுரை மாநாடானது. இதனால் லட்சக்கணக்கான விஜய் ரசிகர்கள் எல்லாம் தொடங்கிய கட்சி நிர்வாகிகள் என பலரும் மதுரை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள். மாநாடு இன்றுதான் என்றாலும் கூட தொண்டர்களும் ரசிகர்களும் பல ஆயிரக்கணக்கான மதுரைக்கு நேற்றே சென்று விட்டார்கள் என்று கூறலாமா. மாநாட்டுக்கு வந்துள்ளார்கள் என்றால் அவர்களுக்கு ஹோட்டல்களில் அறை கொடுக்க முடியாது என பல ஹோட்டல்கள் தெரிவித்துள்ளதாம். அதாவது நடிகர் விஜயில் கடந்த ஆண்டு கூட, அதாவது 2024ஆம் ஆண்டு தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கினார் விஜய் அவர்கள். விஜய் அரசியலில் காலடி எடுத்து வைக்கப் போகிறார் என்ற பேச்சு ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே இருந்து வந்த நிலையில்தான் அவர் கட்சியை தொடங்கிய பின்னரே அது உறுதியான நிலையில்தான் சற்று தமிழக அரசியலில் களம் ஒன்று பரபரப்பை ஏற்படுத்ததாம். அதாவது கடந்த ஆண்டு விக்ரமாண்டியில் கட்சியின் முதல் மாநாடு நடத்தப்பட்டது. அதன் பின்னர் தான் இன்று, அதாவது 21ஆம் தேதி மதுரை பாரபக்தியில் 2வது தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடானது நடத்தப்பட முடிவு செய்யப்பட்டது. மாநாட்டிற்கு 25ஆம் தேதி தான் முடிவு செய்யப்பட்டது. ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் விநாயகர் சதுர்த்தி வருவதால் பாதுகாப்பு அளிப்பதில் சிக்கல் ஏற்படும் என்று 21ஆம் தேதியே மாநாட்டை நடத்திக் கொள்வதாக காவல்துறை பரிந்துரையின் பேரில் அடுத்த மாநாடு தேதி 21ஆம் தேதி மாற்றப்பட்டதாம். 25ஆம் தேதி விஜயின் திருமண நாள் என்பதால் குறிப்பிடத்தக்க விஷயமாக செயல்படுகிறதாம். அதாவது இந்நிலையில் தான் மாநாட்டிற்கு விஜய் ரசிகர்களும் தொண்டர்களும் அதிக அளவில் மதுரையை நோக்கி வந்து கொண்டுள்ளார்கள். மாநாட்டில் விஜய் மாலையில் தான் பேச உள்ளார் என்றாலும் கூட மேடைக்கு அருகிலேயே அமர்ந்து விஜய் அருகில் பார்த்துவிட வேண்டும் என்று ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கும் விஜயின் தொண்டர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படும். அதாவது மாநாட்டு திடலை நோக்கி தாவைக்கா தொண்டர்கள் விஜய் ரசிகர்கள் என படையெடுத்து கொண்டு வருகிறார்களாம். ஏற்கனவே ஷேர்கள் வழங்க ஒப்புக்கொண்ட ஒப்பந்தக்காரர்கள் கூட கடைசி நேரத்தில் ஷேர்கள் வழங்க மறுத்த நிலையில்தான் விஜய் அவர்கள் கேரளாவிலிருந்து ஷேர்களை கொண்டு வரப்பட்டுள்ளது. இது மட்டுமில்லாமல் மாநாட்டு திடலில் நடத்தப்பட 100 அடி கொடிக்கம்பமும் நடத்தப்பட்ட சில வளானைகளிலும் சரிந்து விழுந்ததாம். இது குறித்து தகவல் மற்றும் வீடியோ இணையதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. இந்நிலையில் தான் மதுரை மாநாட்டில் கலந்து கொள்ள நேற்றே மதுரைக்கு சென்ற தாவேக்கனருக்கு அறைகள் கொடுப்பதில் மறுப்புகள் தெரிவித்து வந்த ஹோட்டல் உரிமையாளர்களும் தாவேக்க கட்சியினர் கட்சி துண்டுடன் ஹோட்டலுக்கு சென்றாலே அறைகள் இல்லை என்று கூறிவிடுகிறார்களாம். துண்டு இல்லாமல் சென்றால் கூட எதற்காக மதுரை வந்தீர்கள் என்று கேட்கிறார்களாம். மாநாட்டிற்கு வந்துள்ளோம் என்றால் மாநாட்டுக்கு வந்தவர்களுக்கெல்லாம் நாங்கள் அறை கொடுக்க முடியாது என்று விரட்டி வெளியே விடப்பட்டார்களாம். அதாவது வாக்குவாதத்தில் ஏற்பட்ட தாவைக்கனர் இடத்தை காலி பண்ணுங்க என மிரட்டியுள்ளார்களாம். ஹோட்டல் நிர்வாகிகள் இவ்வாறு சொல்ல காரணம், விக்கிரமாண்டி மாநாட்டில் மாநாடு முடிந்ததும் ஆயிரக்கணக்கான சேர்களை எல்லாம் தாவைக்கினர் உடைத்து சம்பவம் செய்திடலாம். சென்னை ஆர்ப்பாட்டத்தில் கூட பேரிகார்டுகளையும் தாவைக்கனர் சேதப்படுத்தியுள்ளது செய்திகள் வெளிவந்தன. இதுபோன்ற செயல்கள் தான் காரணமாகத்தான் இதுபோன்ற மக்கள் மத்தியில் யோசனையும் செய்து வருகிறார்களாம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.